மகாமு இப்ராஹிம் 25 நபிமார்களின் ஒருவராக கருதப்படும் இறைவனின் நண்பன் என்று அழைக்கப்படும் இப்ராஹிம் நபி அவர்கள் காபத்துல்லாவை இரண்டாவது முறையாக கட்டிய போது அவர் நின்று இருந்த இடத்தை அவரின் காலடித்தடத்தை போற்றுகிறார்கள். இது மகாமு இப்ராஹிம் என்று சொல்லப்படுகிறது. ஜம்ஜம். பல ஆராய்ச்சியாளர்களுக்கும் இன்றளவும் புரியாத இந்த நீரின் சுத்தத்தன்மையானது அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்ல குறையாத நீராக இந்த ஜம்ஜம் நீர் காணப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் தினந்தோறும் தங்கள் வீடுகளுக்கு எடுத்த வண்ணமாகவே இருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த நீரின் அளவானது குறையாமல் இருக்கின்றது. ஹாஜிரா அம்மையார் தன் மகன் இஸ்மாயிலுக்காக இறைவனிடம் பிரார்த்தித்த போது இந்த ஜம்ஜம் நீர் உண்டானதாக சொல்லப்படுகிறது. அந்த நீரானது அவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப மீண்டும் தந்து கொண்டிருந்தபோது அதை மறித்து போதும் போதும் என்று ஹாஜிரா அம்மையார் சொன்ன வார்த்தை அரபு மொழியில் ஜம்ஜம் என்று பெயரானது. சஃபா மற்றும் மர்வா மலைகள். இவை காபாவிலிருந்து சில தூரத்தில் உள்ள 2 சிறிய மலைகள்.